இது நம்ம சேனல் ஸ்ரீ கதை நேரம். எல்லாருக்கும் பிடிச்ச சேனல். வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல அட்சய திருதி நாளின் உண்மையை பற்றி தெரிந்து கொள்வோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி நண்பர்களே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அட்சய திருதியை என்பது முடிவில்லாத செழிப்பை குறிக்கும் மங்களகரமான நாள். இந்நாளில் தானம் செய்வது, இறை வழிபாடு செய்வது, நற்செயல்கள் செய்வது வாழ்வில் நீங்காத செல்வம், அமைதி மற்றும் வெற்றியை தரும் என்பது நம்பிக்கை. இது ஒரு சாதாரண நாள் அல்ல, புதுப்பித்தல் மற்றும் வளமான வாழ்விற்கான தெய்வீக தொடக்கம். சித்திரை மாத வளர்ப்பிறை 3வது நாளில் கொண்டாடப்படும் அட்சய திருதியை வற்றாத செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் நாளாக கருதப்படுகிறது. அக்ஷயம் என்றால் குறையாதது, அழியாதது. இந்த நாளில் செய்யப்படும் எந்த நற்செயலும் பல மடங்கு பலன் தரும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சனாதன தர்மத்தில் அட்சய திருதியை மிக உயர்ந்த புண்ணிய தினமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் செய்யப்படும் நற்காரியங்கள் அனைத்தும் அக்ஷய பலனாக மாறும். அதனால்தான் ஸ்நானம், தானம், பூஜை, ஜபம் இவை அனைத்தும் இன்று மிக முக்கியம். இந்த நாளில் புனித ஸ்நானத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. கங்கை, காவேரி அல்லது கடலில் ஸ்நானம் செய்தால் பல ஜென்ம பாவங்கள் நீங்கி அக்ஷய புண்ணியம் கிடைக்கும். வீட்டிலேயே ஸ்நானம் செய்தாலும் பரவாயில்லை. மனதில் புனித நதிகளை நினைத்து ஸ்நானம் செய்தால் அதே புண்ணியம் கிடைக்கும். இந்த நாளில் செய்யப்படும் தானம் அளவில்லாத புண்ணியத்தை தரும். சிறிய தானம் கூட பித்ரு தோஷம், நவகிரக தோஷம் போன்றவற்றை நீக்க உதவும். தானமாக வழங்கும் பொருட்கள் அரிசி, பருப்பு, பழங்கள், பூக்கள், உடைகள், தண்ணீர் குடம், நெய், சர்க்கரை இவை அனைத்தையும் எப்போதும் தேவையுள்ளவர்களுக்கு வழங்குவது முக்கியம். அட்சய திருதியில் மாதங்கி தேவியின் சாதனை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சாதனையின் பலன்கள் ஸ்ரீ தோஷ நிவாரணம், தாயாரின் உடல்நலம் மேம்பாடு, அபிச்சார பாதிப்பிலிருந்து பாதுகாப்பு, கல்வி, அறிவு, வாக்கு செல்வம் கூட இதில் கிடைக்கும். சங்கல்பம் எடுத்து மாதங்கி தேவியை தியானிக்க வேண்டும். சிவப்பு பூக்கள் கொண்டு பூஜை செய்து தேன் நைவேத்தியம் சமர்ப்பிக்க வேண்டும். குறைந்தது 9 நாட்கள் இந்த சாதனையை தொடர்ந்து செய்வது சிறந்தது. ஒரு முக்கியமான உண்மை, அட்சய திருதியில் பொருட்கள் வாங்குவது நல்லது என்ற நம்பிக்கை முழுமையாக சரியானதல்ல. ஏனெனில் இந்த நாளில் செய்யும் செயல்கள் பல மடங்கு அதிகரிக்கும். செலவு செய்தால் செலவும் அதிகரிக்கும். அட்சய திருதி நாளில் செய்ய வேண்டியவை: இஷ்ட தேவதை பூஜை, குல தேவதை பூஜை, வாகன பூஜை, நல்ல வார்த்தைகள் பேசுதல். இந்த நாளில் எந்த சுபகாரியத்தையும் தொடங்கலாம். லக்ஷ்மி அருள் பெற ஸ்ரீ சுக்தம், கனகதார சோத்திரம், மகாலட்சுமி அஷ்டகம் இவற்றை பக்தியுடன் பாராயணம் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரின் ராசி அடிப்படையில் தானம் செய்யும் பொருட்கள்: மேச ராசிக்காரர்கள் பச்சை பொருட்களை தானம் செய்யலாம். ரிஷப ராசிக்காரர்கள் மஞ்சள் பொருட்களை தானம் செய்யலாம். மிதுன ராசிக்காரர்கள் இனிப்புகளை தானம் செய்யலாம். கடக ராசிக்காரர்கள் கருப்பு பொருட்களை தானம் செய்யலாம். சிம்ம ராசிக்காரர்கள் வெள்ளை பொருட்களை தானம் செய்யலாம். கன்னி ராசிக்காரர்கள் சிவப்பு பழங்களை தானம் செய்யலாம். துலாம் ராசிக்காரர்கள் மஞ்சள் பொருட்களை தானம் செய்யலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் கருப்பு பொருட்களை தானம் செய்யலாம். தனுசு ராசிக்காரர்கள் பச்சை பொருட்கள் அல்லது மணமுள்ள பொருட்களை தானம் செய்யலாம். மகர ராசிக்காரர்கள் சிவப்பு பொருட்களை தானம் செய்யலாம். கும்ப ராசிக்காரர்கள் மஞ்சள் பொருட்களை தானம் செய்யலாம். மீன ராசிக்காரர்கள் வெள்ளை உணவுப் பொருட்களை தானம் செய்யலாம். அட்சய திருதை நாளில் வெளியே சென்று பொருட்கள் வாங்குவதற்கு பதிலாக வீட்டிலேயே பூஜை, தானம், ஜபம் செய்வதே உண்மையான நன்மையை தரும். இந்த புனித நாளில் செய்யப்படும் ஒவ்வொரு நற்காரியமும் உங்கள் வாழ்க்கையில் அக்ஷயமான ஐஸ்வர்யம், ஆரோக்கியம்
ஆன்மீக முன்னேற்றத்தை வழங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.